Example 7.16 evaluate integration of x cube plus 5x square minus 4 by x square into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் இன்ட்டு dx வந்திருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு இண்டிகேஷன். புரியுது இல்லைங்களா? இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி கொடுத்துருக்கணும், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிவைட் த ஈச் டேர்ம் இஸ் இன் த நியூமரேட்டர் பை த காமன் டினாமினேட்டரால் நம்ம என்ன செய்யணும், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதிடும். பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் இப்போ எக்ஸ் ஸ்கொயரு இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும், அதை போட்டுறோம். ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடுறோம், வெறும் 5 மட்டும் இருக்குது, அதை தூக்கி போட்டுடுறோம். மைனஸுக்கு ஆசிட்டிஸ் நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த மைனஸ் ஆசிட்டிஸ் அப்படியே இங்கே போட்டுடுறோம். அப்புறம் பை 4 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுத்தையும் த இன்டெகிரேஷன் சிம்பிள் இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேஷன் சிம்பிள் 5 டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரேஷன் சிம்பிள் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இதெல்லாம் பேசிக்ஸ் நம்மளுடைய இன்டெகிரேஷன் ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் படி போட்டோம்னா நம்ம மேக்ஸில் மிஸ்டேக்கே வராது. இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஷார்ட்டாக போட ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், மேக்ஸிமம் மிஸ்டேக் வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இதில் கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேஷன் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதிடுறோம், அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கிறது. ப்ளஸ் இங்கே காமன் டேர்ம் இருக்குது, அந்த வெளியில் தூக்கி போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அது 5 போட்டுக்கிட்டு இன்டெகிரேஷன் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இங்கே காமன் 4 இருக்குது, அதை தூக்கி காமன் டேர்மை வெளியில் தூக்கி போட்டுக்கிறோம். மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப், இது எப்படின்னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், இதுமாரி வரும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏன்னா 4 தான் அங்கே போயிடுச்சு இல்லைங்களா, அப்போ 1 தானே இருக்கும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர், 1 பை எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும், ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் -2. அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் -2 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? இப்போது நம்ம இன்டெகிரேஷன் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டுக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸ் வரக்கூடாது. அப்போது இந்த எக்ஸை இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே என்ன ஃபார்மேட் வரும்னு பார்த்தோம்னா எக்ஸோட பவர் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இங்கே 1 இல்லைன்னா 1 தான் இல்லைங்களா, அப்போ 1. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n + 1 bringing to the power as a denominator n + 1 plus c but n is not equal to -1 அப்படின்ற நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செஞ்சிடும், x to the power of 1 + 1 bringing to the power as a denominator 1 + 1 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுடுறோம். அடுத்தது 5 இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த 5 ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸை நம்ம பண்ணும்போது வெறும் எக்ஸ் தான் கிடைக்கணும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா டிஎக்ஸு வெறும் எக்ஸு இல்லைங்களா. இப்போது இதை இன்டெகிரேஷன் பண்ணி டிஎக்ஸ்ன்னு போட்டாச்சு, மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு, 4க்கு 4 போட்டாச்சு. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் -2 இது பார்க்கும்போது எக்ஸ் டு த பவர் ஆஃப் n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது என்னுக்கு பதிலாக இந்த இடத்துல -2 இருக்குது. அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் -2 + 1 bringing to the power as a denominator -2 + 1 plus c அப்படின்னு ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ளஸ் சி போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 + 1 2, அதே 2 தான் டினாமினேட்டர் கொண்டு வந்து போட்டுருக்கோம். 5 இங்கே 5 இன்ட்டு எக்ஸு 5x, மைனஸுக்கு மைனஸு, 4க்கு 4 இல்லைங்களா. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் -2லேருந்து 1 போச்சுன்னா -1 இல்லைங்களா. அப்போ -2னா கிரேட்டர் நம்பர் சைன் -1, அதே தான் நம்ம டினாமினேட்டரில் தூக்கி போட்டுக்கிறோம். இங்கே அப்படி தானே இருக்குது. நான் bringing to the power as a denominator அப்படின்ற ரூல்ஸ் படி இருக்குன்னா அந்த ரூல்ஸ் படி இப்படி போட்டுட்டோம். ப்ளஸ் சி அப்படி நம்ம போட்டாச்சு. இப்போ x² / 2 ப்ளஸ் 5x, இங்கே இருக்கிற மைனஸு இங்கே ஆட் ஆகிடும். புரியுது இல்லைங்களா. அப்போ மைனஸ் மைனஸு ப்ளஸ் இருக்கும். 1 × 4 4 தான் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1. அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 1/x. அந்த தான் 1/x நம்ம இங்கே எழுதிடும். இது இதுமாரி மாறிடும். ப்ளஸ் சி. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு இன்டெகிரேஷனில் என்ன கிடைக்குதுன்னா x² / 2 ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 × 1 4 4/x ப்ளஸ் சி அப்படின்ட்டு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன செய்யுங்க, நீங்கள் சம்மை போட்டு பாருங்கள். ஈஸியாக புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். கம்பன் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இமீடியட்டாக
என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும்.